ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலே, என் நீதியின் வலக்கரத்தினாலே உன்னை தாங்குவேன் அப்படின்னு சொல்றாரு ஆண்டவர். எதுல நம்மள தாங்குவாராம்? அவருடைய வலது கரம். அது எப்படிப்பட்ட வலது கரம்னா நீதியின் வலது கரம். எனக்கு நீதியே கிடைக்க மாட்டேந்தே, எனக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு கூட நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவர் நீதி உங்களுக்கு செய்வார். மனுஷன் உங்களுக்கு நீதி செய்யலன்னா பரவாயில்ல, உங்களுடைய குடும்பம் உங்களுக்கு நீதியா நடக்கலன்னா பரவாயில்ல, அவருடைய நீதியின் வலது கரத்தினால உங்களை தாங்க போறார். நிச்சயமாகவே உங்களுடைய நீதி கண்டிப்பா வெளிச்சத்துக்கு வரும். அவங்களுடைய நீதிக்கேற்ற பலனை அவர் தருவார், நிச்சயமாகவே தருவார். அவர் நீதியுள்ள கர்த்தர். ஜெபிக்கலாம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, என்னுடைய நீதியை நீர் விளங்க பண்ணும் ராஜா. உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்ன தாங்குங்க சுவாமி, என்ன பலப்படுத்துங்க. ஒருவேளை இன்னைக்கு நான் சோர்ந்து இருக்கிறேன் ஆண்டவரே, நான் வாடி இருக்கிறேன் கர்த்தாவே, என்னை தட்டி நீர் பலப்படுத்தி உம்முடைய நீதியின் வலது கரத்தினால் என்ன தாங்கும்படிக்காய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கிருபை என்னை தொடர்ந்து வழி நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.